தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு சௌகரியம் எங்கேயும் கிடைக்காது. எந்த ஊருக்கு வேணாலும் போய்க்கலாம். பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனைமலைன்னு ஒன்று. ஆனைமலையை ஆண்டு வந்த நம்முடைய நன்னன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன் படைகளோடு தன் நாட்டு மக்களோடு பெருந்துறை நோக்கி ஓடி வந்தான். வாகை மரத்தை காவல் மரமாக இங்கு நட்டினான். அந்த வாகை மரத்தை வச்சு இந்த இடத்துக்கு வாகை புத்தூர் அப்படின்னு பேர் வந்தது. சமணர்களுக்கு நல்ல தமிழ் சொல் பிடிக்காது. அவர்கள் நல்ல தமிழ் சொற்களை வடமொழியாக்கம் செய்தார்கள். வாகை புத்தூர் என்று இருக்கக்கூடிய தமிழ் பெயரை விஜயமங்கலம் என்று மாற்றினார்கள். அப்படித்தான் ஊருக்கு விஜயமங்கலம் என்ற பெயர் வந்தது. இந்த ஊரினுடைய வடபக்கத்தில் நெட்டைக்கோவரம் என்று சொல்லக்கூடிய சமண தீர்த்தங்களுடைய ஆலயம் பிரபலமாக இருக்கிறது. வித்யாபுரியம்மன் ஆலயம் என்பது மிக பழமையான ஆலயம். அங்கு அவசியம் பார்க்கப்பட வேண்டியது நவகண்ட சிற்பங்கள். தன்னைத்தானே பலி கொடுப்பது. மனிதர்கள் தங்களையே பலி கொடுத்தார். எதற்காக என்று சொன்னால், கோயில் வழங்க வேண்டும், குடி வழங்க வேண்டும், அல்லது அரசன் இருந்தான் என்றால் போர்க்களத்துக்கு சென்றான் என்று சொன்னால் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தன்னை பலி கொடுப்பார்கள். அப்படி பலி கொடுத்த தியாக வரலாறு படைத்த ஊர் இது இந்த விஜயமங்கலம். ஹை ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூல் நிறைய. ஈரோடு மாவட்டத்திலிருந்து நம்ம பார்டருக்கு தான் லாஸ்ட். ஹோட்டல் கடையிலேருந்து எல்லா மளிகை கடையிலேருந்து பைபாஸ் வரதுக்கு எல்லாமே வந்து ஜாமான் வாங்கினா இங்கே வந்து வாங்கி போவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் பைபாஸ் வர்றாங்க. அதனால பைபாஸ் போறதுனால இங்கே வந்து ஊருக்குள்ள எந்த வழி வரல. எல்லா கடைக்குமே பாதிப்பு தான்.